சுனாமி நினைவு சின்னம் அமைக்கும் பணி சில வாரங்களிலேயே தொடக்க உள்ளதாக ஹனிபால் கென்னடி எம்எல்ஏ அவர்களிடம் பொதுப்பணித்துறை உறுதியளித்தது. புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட வம்பாக்கீரபாளையம் மற்றும் அதனை சார்ந்த மீனவ சமுதாய மக்கள் சுனாமி அன்று கடலோரத்தில் உருவ பொம்மைகள் செய்து இறந்தவர்களை நினைவுகூரும் வகையில் சடங்குகள் ஆண்டுதோறும் செய்து வருகின்றனர். அவர்களுக்கு வழிபட சுனாமி நினைவு சின்னம் அமைத்து கொடுப்பது சம்பந்தமாக திமுக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஹனிபால் கென்னடியிடம் பொதுமக்கள் கோரிக்கை வைத்தனர். இது சம்பந்தமாக தொடர்ச்சியாக இயக்குநரை மாண்புமிகு மீன்வளத்துறை அமைச்சரையும் மாண்புமிகு முதல்வர் அவர்களையும் சட்டமன்ற உறுப்பினர் நேரில் சந்தித்து மனு அளித்து கோரிக்கை வைத்தார். அதனைத் தொடர்ந்து சட்டமன்றத்தில் கோரிக்கையாக சுனாமி நினைவு சின்னம் அமைத்து கொடுக்க வேண்டும் என்று சட்டமன்ற உறுப்பினர் கேட்டிருந்தார். சட்டமன்ற உறுப்பினரின் கோரிக்கை ஏற்ற 40 லட்சம் ரூபாய் சட்டமன்றத்தில் சுனாமி நினைவு சின்னம் அமைப்பதற்காக ஒதுக்கப்பட்டது. அதற்கான இடத்தையும் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் அதிகாரிகளுடன் சென்று காண்பித்தார். ஆனால் சுனாமி நினைவு சின்னம் அமைப்பதற்கான எந்த பணிகளும் இன்னும் தொடங்கவில்லை. ஆகையினால் இன்று பொதுப்பணித்துறை அலுவலகம் சென்று மேற்பார்வை பொறியாளர் பாலசுப்ரமணியன் மற்றும் செயற்பொறியாளர் சந்திரகுமார், சாலை மற்றும் கட்டிடப்பிரிவு அவர்களை சந்தித்து பேசினார். பணிக்கான டெண்டர் விடப்பட்டது. சில வாரங்களிலேயே பூஜை செய்து பணியை தொடங்கிவிடலாம் என்று அதிகாரிகள் சட்டமன்ற உறுப்பினரிடம் உறுதியளித்தனர். உடன் கிளை செயலாளர்கள் சந்துரு காலப்பன், ராகேஷ் ஆகியோர் உடனிருந்தனர்.